வெயில் சீசன் வந்துடுச்சு. இந்த ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய வேர்வை வரும். சில பேர் வேர்வை விரும்புவாங்க. சில பேர் வேர்வை வந்தாலே ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குன்னு நினச்சிப்பாங்க. சில பேர் வேர்வை வந்தாலே பிடிக்காது. ஏன்னா ஏசிலேயே சில பேர் இருந்து பழகிட்டாங்க. அதனால் அவங்கள அந்த ஒரு ஏசின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வர்றது அஸ் எ ட்ரைனராக எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். ஆனால் ஒரு விஷயம், இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளவு தான் பீப்புளுக்கு சயின்ஸை நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதை லிசன் பண்ணுற அந்த இடத்துல அவங்க இல்லை. ஏன்னா ஏசிலேருந்து பழகிட்டாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் அப்படி பாடி வார்ம் ஆனாலே நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஐயோ ஏசி போடுங்க, ஏசி போடுங்க, ஏசி போடுங்க அப்படின்னு. ஏசி போடுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏசி போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்ன்றது அவங்களுக்கு தெரியல. நமக்கு ஏன் வேர்வை வருதுன்ற ஒரு விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கிளாண்டு, இந்த ஹைப்போதலாமஸ்னு ஒரு கிளாண்டு இருக்குது. அதை சில பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம உடம்பை பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே தயாராக இல்லை. ஆனால் என்னை நம்பி வரவங்களுக்கு நான் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருவேன். நம்ம பாடியில் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்டு என்ன பண்ணும், நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் நிறைய வெயிலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் மாறும். அப்போ அந்த டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்காக ஸ்வெட்டை வெளியே அனுப்பும். இது ஒரு சின்ன சயின்ஸ் தான். இதை நம்ம எத்தனை முறை பீப்புளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அதை அவங்க லிசன் பண்ணுறதில்ல. என்கிட்டயே சில பேர் என்னோடய ஜிம்லேயே இருந்திருக்காங்க. பட் இப்போ அந்த மாதிரி பீப்புளெலாம் இல்லை. எல்லாரையும் ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணியாச்சு. எந்த மாதிரி பீப்புள் அப்படின்னா, கொஞ்சம் வேர்வை வந்தாலே நம்மளை போட்டு பாடாப்படுத்திடுவாங்க. ஏசி போடுங்க, ஏசி போடுங்க. ஏசி போட்டது மட்டும் இல்லை, ஏசிக்கிட்ட போய் ஃபேஸை வச்சுப்பாங்க. அந்த ஏசியோட அந்த விண்டோ இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட போய்ட்டு ஃபேஸை பக்கத்தில் வச்சு ஏசி காற்று வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த சில்னஸ் காற்று. அந்த மாதிரி தப்பை மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் தெரியாது. ஒரு வாரமோ இல்லை ஒரு 2 நாள் கழிச்சோ, ஒரு வாரம் கழிச்சோ, ஒரு மாதம் கழிச்சோ, ஏன் ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடும் அந்த ஏசி காற்று. ஏன்னா நம்ம பாடி நம்ம டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வேர்வை சுரப்பிகளில் இருந்து வேர்வையே வெளியே வருது. இது நார்மலான ஒரு அறிவியல். நீங்கள் ஒரு கோல்டான பிளேஸில் போகும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் மாதிரி பாடி ஹீட் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் கிளாண்டு தான் நம்முடைய பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணும். நம்ம ஒரு ஃபிட்னஸ் பண்ணும்போது, ஒரு காற்று இல்லாத ஒரு இடத்துல அனலாக இருக்கும்போது வேர்வை வெளியே அனுப்பி பாடியோட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணும். இது சயின்ஸ். இதை தெரிஞ்சுக்குங்க. அதனால் ஜிம்மில் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், வேர்வை வர்றது பிரச்சனை கிடையாது. ஒரு வேளை அதிகபட்ச வேர்வை வருது, சும்மாவே வேர்வை வருது, வெளியே போனால் வேர்வை வருது, குளிக்கும் போது வேர்வை வருது, குளிச்சதுக்கப்புறம் வேர்வை வருது அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணிங்க. ஏன்னா ஹைப்பர் தைராய்டிசம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் எப்போவுமே உங்கள் பாடி உஷ்ணமாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதையும் தாண்டி அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஃபிட்னஸ் பண்ணும்போது வேர்வை வருது அப்படின்னா நல்ல விஷயந்தான். ஃபிட்னஸை என்ஜாய் பண்ணுங்கள். அது மூலயமா ஒரு வேர்வையை என்ஜாய் பண்ணுங்கள். வேர்வை வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகுங்க. ஜிம்முக்கு வேர்வையோடு வராதிங்க, சுத்தமாக வாங்க. நல்ல டிஷர்ட்டு, நல்ல டவல் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் மேலே வேர்வை வரும், ஸ்மெல் வரும் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. மைல்டாக வாசனை வர பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணி ஃபிட்னஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.